அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மின்னணு பொருட்களில் இருக்கக்கூடிய சில உலோகங்களில் ஆப்பிரிக்க மக்களுடைய ரத்தம் கலந்துருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? பிளட் மினரல்ஸ்னு சொல்லக்கூடிய இரத்த கனிமங்கள் பற்றியும் சுரங்கங்கள் பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த காணொலியில் சொல்லக்கூடிய கருத்தை நல்லா உள்வாங்கிக்கோங்க. ஏன்னா ஐரோப்பாவில் தோன்றிய இந்த கருத்தாக்கம் இங்கே வர்றதுக்கு சில ஆண்டுகள் பிடிக்கலாம். எல்லாத்தையும் விளம்பரம் வந்தால் தான் ஏற்றுக்கிடுவோன்னு இல்லாமல் இப்போவே இந்த கருத்தாக்கத்தை மனசில் வச்சுக்கிடுவோம். இதே நாட்டில் ஒரு காலத்தில் அறம்சார் வணிகத்தை வணிகர்கள் பின்பற்றிட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை தயாரிக்கக்கூடிய வணிகர்களுக்கு அறம் இருக்கான்னு கேட்டால் அது இல்லை தான். நம்ம நினைக்கிற மாதிரி சில கனிமங்களுக்கு பின்னாடி மகிழ்ச்சி, புதிய தொடக்கம், பரிவு, அக்கறை இப்படிலாம் எதுவுமே இல்லை. இதில் 90% மேலே ஆப்பிரிக்க மக்களுடைய துன்பமும் இரத்தமும் வலியும் தான் இருக்குது. இன்னைக்கு உலகில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரிய தனிமங்கள் கிடைக்கக்கூடிய இடம் ஆப்பிரிக்க சுரங்கங்கள் தான். அனைத்து வித அத்துமீறல்களுக்கும் பெயர் பெற்றது இந்த சுரங்கங்கள். 10 வயசை கூட தாண்டாத ஒரு சின்ன பையன் முதல் 80 வயசு தாண்டிய முதியோர் வரை துப்பாக்கி முனைகளில் சுரண்டப்பட்டு தான் இந்த கனிம வளங்களை சுரங்கங்கள்ல இருந்து எடுக்கிறாங்க. வரலாற்றுலன்னு பார்க்கும்போது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி விதி மீறல்களுக்கு பெயர் போனது இந்த ஆப்பிரிக்க சுரங்க தொழில்கள். தங்கம், வைரம், சில மின் கடத்தக்கூடிய சிறப்பான துருப்பிடிக்கப்படாத உலோகங்கள் எல்லாத்தையும் தோண்டி எடுக்கிறதுங்கிறது எளிதானதாகவோ இல்லை பாதுகாப்பானதாகவோ இருக்கிறது கிடையாது. எந்த இடத்துல இந்த கனிமங்கள் இருக்குதோ அந்த இடத்துல ஆழமாக தோண்டிக்கிட்டே போகிறது தான் இந்த சுரங்கங்களுடைய வழக்கம். சுரங்க பணிங்கிறது இப்போது கூட நவீன காலம் கூட ஆபத்தான வேலைகளில் ஒன்றா தான் இருக்குது. அடி ஆழத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கிறது, காற்று இருக்காது, வெளிச்சம் இருக்காது, விஷ வாயுக்களை சுவாசிக்கிற நிலைமை, வெடி வைக்கும்போது புகையை சுவாசிக்கிறது, சுரங்கம் இடிஞ்சிச்சுன்னா உள்ளேயே சமாதி ஆகிறது. இதுதான் சுரங்கங்களுடைய இயல்பு. இப்படிப்பட்ட மோசமான இடத்துல பல நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகத்தோட ஆப்பிரிக்க மக்கள் இன்னுமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை பார்க்குற இடம் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், கழிவறை வசதி, மருத்துவ வசதி, இவ்வளோ நேரம்தாங்கிற எந்த கணக்கும் ஒரு அரசால சரியாக சுரங்க தொழிலில் கொடுக்க முடியாது. இதனாலேயே சட்டவிரோத கும்பல்களால் அங்கே வலுக்கட்டாயமாக சுரங்க தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஆப்பிரிக்க குழந்தை தொழிலாளர்கள் அதிகம் ஈடுபடுத்துகிறாங்கன்னு ஒரு பெரும் குற்றச்சாட்டு இருக்குது. இன்னைக்கு தேதி கூட குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக இதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐநா அறிக்கைப்படி 2016 உகாண்டா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் சுரங்கங்களில் வேலை செய்பவர்களில் 20-30% வரைக்கும் குழந்தை தொழிலாளர்கள்னு சொல்லியிருக்காங்க. இதில் கோல்டான்ங்கிற ஒரு உலோகம் இருக்குது. இது உலகத்திலேயே 90% மேலே ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோவில் மட்டும்தான் எடுக்கப்பட்டுருக்காங்க. சில கனிமங்கள் காங்கோவை சுற்றி உள்ள இடத்துல மட்டும்தான் கிடைக்கக்கூடிய அரிய கனிமங்களாக இருக்குது. இதனாலே அங்கே தீவிரவாத குழுக்கள், சட்டவிரோதமான செயல்கள் அங்கே அதிகம். ஐநாவுடைய 2005 அறிக்கை காங்கோவின் காட்டுப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்லேருந்து மட்டும் 45,000 சிறுமிகள் மற்றும் பெண்கள் கோல்டான் வன்முறையாளர்களால் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகப்பட்டதாக கூறுகிறார். இப்படி துப்பாக்கி முனைகள்லேருந்து எடுக்கப்படுற இந்த கோல்டான் எதில் பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தா சின்ன பையங்க விளையாடக்கூடிய ஜாய்ஸ்டிக்குங்கிற சொல்லக்கூடிய விளையாட்டு பொருட்களில் பயன்படுத்தப்படுது. சோனி நிறுவனத்தால் பிளே ஸ்டேஷனுங்கிற விளையாட்டு பொருட்களில் இது பயன்படுத்தப்பட்டது. இது இந்த நிறுவனம் மட்டும் இல்லை, புகழ்பெற்ற நிறைய நிறுவனங்கள் தன்னுடைய மின்னணு பொருட்களில் துருப்பிடிக்காத உலோகங்களுக்காக இதை அதிகம் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு வராங்க. அதுவும் சட்டவிரோத குழுக்கள்கிட்ட இருந்து சட்டவிரோதமாக வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 2024 டிசம்பர் காங்கோ நாட்டு அரசு ஆப்பிள் நிறுவனத்துக்கு எதிராக ஒரு குற்ற வழக்கு தொடுத்தாங்க. காங்கோவில் சட்டவிரோதமாக மக்களையும் குழந்தைகளையும் கொடுமைப்படுத்தி உலோகங்கள் எடுக்கக்கூடிய குழுக்கள்கிட்ட இருந்து பெருந்தொகைக்கு சில உலோகங்களை வாங்கியிருக்காங்க. இது காங்கோ அரசு எடுத்த ஒரு நடவடிக்கை. இதுக்காக காங்கோ நாட்டு அரசு கொஞ்சம் நேர்மையாக நடந்துக்கிட்ட மாதிரியும் ஆப்பிள் நிறுவனம் மட்டுமே இந்த திருட்டுத்தனத்தை பண்ண மாதிரியும் நம்ம நினச்சிட வேண்டாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் காங்கோவோட அரசாங்கமே போர்க்கைதிகளை கொடுமைப்படுத்தி இந்த கனிமங்களை எடுக்க கட்டாயப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்குள்ள வன்முறை குழுக்களுடைய நிலையையும் மக்களுடைய நிலைமையையும் நம்ம நினச்சி பார்த்துக்கலாம்.
அங்குள்ள தீவிரவாத குழுக்கள் சட்ட விரோதமான ஆயுத வியாபாரத்துக்கு ரொம்பவே புகழ் பெற்றது. இதை பற்றி நிறைய இப்போ திரைப்படங்கள் கூட எடுத்திருக்காங்க. தமிழில் கூட அயன் படத்தில் கூட இதை பற்றி காமிச்சிருப்பாங்க. முடி வாங்குறது நிச்சயா கான்ஃப்ளிக்ட் டைமண்ட் என்ன தெரியுமா? கிம்பர்லி ப்ராசஸ் ஹூட்டும் டூப்ஸும் எதுக்கு வெட்டிக்கிறான் தெரியுமா? இந்த சுரங்க தொழிலுக்கு மூலாதாரமாக இருக்கிறது இந்த தங்க சுரங்கங்கள் தான். தங்கத்தை தொடாமல் சுரங்கங்கள் முழுமையடையாது. 1000 கிலோ மணலை சலிக்கும் போது 1 பவுனுக்கும் கீழே கிடைக்கக்கூடிய இந்த உலோகம்தான் இந்த உலக வரலாற்றையே மாற்றி அமைச்சதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஒரு திருமணத்துக்கு சின்ன தங்க மோதிரத்தை மாற்றும் போது கூட 40,000 கிலோ சுரங்க கழிவுகளுக்கு நாம் காரணமாயிடுறோம். இன்னைக்கு மகிழ்ச்சினா தங்கம், தங்கம்னா மகிழ்ச்சின்னு ஆகியிருக்கு. வரலாறு முழுக்கவே தங்கத்தை வேட்டையாடக்கூடிய நிகழ்வுல தங்கத்தை விட மக்கள் தான் அதிகம் வேட்டையாடப்பட்டிருக்காங்க. அதுபோக இன்னைக்கு கூட உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா திருட்டுத்தனத்துக்கும் மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது இந்த தங்கங்கிற உலோகம்தான். இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா தங்கத்தில் எப்படி முதலீடு பண்ணுறது, செய்கூலினா என்ன, சேதாரம்னா என்ன, இன்னைக்கு ஏன் தங்கம் விலை நிரந்தரமாக இல்லாமல் இருக்குது, செயற்கை விலையேற்றம்னா என்ன, கண்ணை கவரக்கூடிய விளம்பரங்கள், தங்கத்துக்காக நடைபெற்ற போர், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரத்தம், இப்படி எல்லாத்த பற்றியும் பணத்தின் பயணங்கிற இந்த நூலில் தெளிவாக சொல்லியிருக்கோம். வாங்கி படிச்சுக்கோங்க. இந்த காணொளி போடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் வைரங்கள். என்னோட அலுவலக நண்பர் ஒருத்தர் ஒரு வைர மோதிரத்தை, அதுவும் குறைச்சலான கேரட் மதிப்புள்ள மோதிரத்தை வாங்கியிருந்தாரு. விளம்பரங்கள்லையும் வைரம் அன்பின் வெளிப்பாடு, அம்மாவுக்கு வாங்கி கொடுங்க, மனைவிக்கு வாங்கி கொடுங்க, குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்கன்னு நடுத்தர மக்களை குறி வச்சு எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பொருளாதாரத்தில் உயர்நிலையில் இருக்கக்கூடியவங்க கிட்ட இருந்து நடுத்தர மக்கள்கிட்ட எப்படி இந்த வைரங்கள் வந்ததுன்னு பார்த்தா பிளட் டைமண்ட்ஸுங்கிற பேரில் அப்படி ஒரு கருத்தாக்கம் ஐரோப்பா முழுவதும் பேசப்பட்டுக்கிட்டு வருது. இதை வச்சு ஒரு படம் கூட எடுத்தாங்க. டைட்டானிக் பட நாயகன் நடித்த பிளட் டைமண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை புரிதல் வரும். இந்த படம் எடுத்ததுக்கப்புறம் 2-3 வருடங்களில் ஐரோப்பா முழுவதும் கடுமையான விளைச்சரிவை இந்த வைரங்கள் பெற்றுச்சு. இந்த பிளட் டைமண்ட்ஸுங்கிற இந்த கருத்தாக்கத்தினால அங்கே உள்ள ஐரோப்பிய பெண்கள் நிறைய பேர் இதை அணியவே தயங்கினாங்க. ஆனால் இங்கே இந்தியாவில் அங்கே விற்காத அது மாதிரி போனி ஆகாத பொருட்களை எல்லாம் அவங்களால குப்பை நாடாக பார்க்கக்கூடிய இந்தியா மாதிரியான 3ஆம் தர நாடுகள்கிட்ட எளிமையாக விளம்பரம் மூலம் விற்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தங்கம், வைரம், கோல்டான் இந்த மாதிரி உலோகங்கள் மட்டும் இல்லை, சில அரிய வகை உலோகங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஆப்பிரிக்க மக்களுடைய ரத்தமும் சோகமும் தான் கலந்துருக்கு. நம்ம கைக்கு வரக்கூடிய நிறைய ஆபரணங்கள் சட்ட விரோதமாக நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியுதா? ஆனால் அதுதான் உண்மையாகவும் இருக்குது. ஆப்பிரிக்கானாலே சுரங்கங்கள் தான், சுரங்கங்கள்னாலே வன்முறை தான், வன்முறைனாலே ரத்தம் தான், ரத்தம்னாலே ஆப்பிரிக்க மக்கள் தாங்கிற நிலையில தான் இன்னைக்கு அந்த மக்கள் இருந்துக்கிட்டு வராங்க. இதில் சுரங்க தொழில்னால வரக்கூடிய கொடுமையான நோய்கள்ங்கிறது அது ஒரு தனி கதை. இந்தியாவில் மட்டும் வாடிக்கையாளர்கள் பொருட்களோட தரத்தை பார்த்து வாங்காமல் வெத்து விளம்பரத்தை பார்த்து வாங்குவாங்க. அதனாலேயே விளம்பர நிறுவனங்கள் இங்கே ரொம்ப அதிகம். அறம்சார் கொள்முதல்னு ஒன்று சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா எத்திக்கல் பையிங். விளம்பரத்தை பார்த்து பொருட்களை வாங்கும்போது எப்படி விளம்பரங்கள் வளருதோ அதே மாதிரி அறத்தை பார்த்து வாங்கும்போதும் அறம் வளரும். இது மாதிரியான பல பதிவுகள் இந்த அறம்சார் கொள்முதல்ங்கிற தொடரில் இனிமே வரும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. நன்றி, வணக்கம்.